நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு குரு. அந்த குரு உங்களுக்கு சாதகமாகணும்னா வியாழக்கிழமையில துர்க்கையை வணங்கணும். அது எப்படி வணங்கணும் அப்படின்னு நிறைய நடைமுறை இருக்கு. எளிமையா பார்த்தீங்கன்னா, வருடத்துக்கான இந்த முப்பெரும் தெய்வங்களை பராபவ ஆண்டு பூரா நம்ம வணங்கிட்டு வந்தாலே நமக்கு உலகியல் சார்ந்த இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்ல இந்த உலகியல் சார்ந்த துன்பங்கள் நம்ம பகுதியில் கம்மியா இருக்கும். சுயநலமா இல்லை, அது வேற வழி கிடையாது. உலகம் முழுவதையும் காப்பாத்துன்னு கேட்க முடியாது. பார்த்தீங்கன்னா சில அரசியல்வாதிகள்லாம் சில பொட்டுகள் வைத்து சில பிரபல்யம் ஆயிருக்கு. இதெல்லாம் காலகாலமாக இருந்தது தான். இந்த அரகஜா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு நம்மளை அடையாளம் காணணும்னாலே நம்ம தர்மங்கள் தான் அவருக்கு அடையாளம் காணும். இப்போ நம்ம செய்யக்கூடிய நித்தியமாக செய்யக்கூடிய சிறு சிறு தர்மங்கள், தர்மம்னு ஒன்று எடுத்தோன்னா பணம் செலவு வச்சு சாப்பாடு போடணும், அன்னதானம் போடணும், அந்த தானம் அப்படிலாம் இல்லை. இந்த பாவம் பண்ணும்போது இப்போ இந்த ஒரு மனிதன் ஒரு ஆலயத்தை முழுமையா எழுப்புறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருக்கான். தர்மகர்த்தவா இருக்கான், கோயில் ட்ரஸ்டியா இருக்கான், அல்லது அந்த ஊர்ல வசூல் பண்ணி அதை நிர்வகிக்கக்கூடியவனா இருக்கான். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்குதுனாலே எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு எனக்கு குரு ஃபேவர் ஆகணும், சுக்கிரன் ஃபேவர் ஆகணும் அப்படின்னா கேட்டா எப்படி இருக்க முடியும்? வழிபட வேண்டிய தெய்வத்தை பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். வழிபட வேண்டிய தெய்வத்தையும் சொல்லுங்க சாமி, நம்ம உறவுகளுக்கு. வழிபட வேண்டிய இந்த ஆண்டுக்கான தெய்வங்கள் முக்கியமா நான் சொன்னது காலன்னு சொல்லக்கூடிய பைரவன். இந்த பைரவனுக்கும் அவர் தான் உங்களுக்கு க்ஷேத்திர பாலகன். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல பாதகம் ஏற்படாம இருக்கணும். ஊர் பூரா கேஸ் தட்டுப்பாடு வந்தாலும் எங்க ஊர்ல வரலையா, ஊர் பூரா தண்ணி பிரச்சனைன்றான், எங்க ஊர்ல தண்ணி கரெக்டா கொடுத்துட்டு இருக்கான், ஊர் பூரா கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க, எங்க ஏரியாவில் மட்டும் கரண்ட் கட் பண்ணல. என்னன்னா க்ஷேத்திர பாலகரை, அதாவது பைரவரை சனி அன்று காலை 7:30 9 மணி, ஞாயிறு அன்று 9 10. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் விடுமுறை நாட்களா இருக்கும், அல்லது வீட்டில் இருக்கிற நேரமா இருக்கும். அது கூட ஆண்டவன் அந்த மாதிரி அமைச்சு கொடுக்குறோம். இந்த 7:30 9 அல்லது அதை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 9 10. ஏன்னா கொஞ்சம் லேட்டா எழுந்திருப்பீங்க. அன்னைக்கு 2 தீபங்களை இல்லத்திலேயே பைரவரை நினைச்சு, பைரவர் படம்லாம் வேண்டாம், பைரவரை வீட்டில் வைக்கலாமான்னு கேட்காதீங்க, பைரவர் போட்டோ வச்சு வைக்கலாமா, அந்த ஜோசியர் சொன்னார். கூடுமான வரைக்கும் தெய்வ திருவுருவங்கள் படங்கள் பூஜை அறையில குறைவா இருக்கிறது நல்லது, உண்மைதான். ஏன்னா பராமரிக்கணும், அதுக்காக தான். அதனால நீங்க கூட வச்சிருந்தா ஆபத்து, குறைவா வச்சிருந்தா நல்லதெல்லாம் கிடையாது. ஆனா பூஜை அறை சுத்தமா இருக்கணும். பூஜை அறைக்கு போகும்போது நம்ம மனசு சுத்தமா இருக்கும். இது ரெண்டும் முக்கியம். அந்த நேரத்தில் 2 தீபங்கள். என்ன தீபம்? நல்லெண்ணெயா, நெய்யா, தாமரத்துண்டு தெரியாது, எது தீபம் போட்டாலும் இறைவன் ஏத்துப்பான். இருந்தாலும் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம், சுத்த நல்லெண்ணெய் தீபம் 2 தீபங்களை அந்த ஞாயிறன்றோ அல்லது சனி என்றோ என்ன நல்லபடியாவே, என் குடும்பத்தை நல்லபடியாவே, என் கட்டங்களை கட்டுக்குள் வைக்க எனக்கு வழிகாட்டு. ரொம்ப ஈஸியா எல்லாருமே செய்யக்கூடியது. அப்படி வியாழக்கிழமையில துர்க்கைக்கு விரதம் இருக்கலாம். அந்த சூழினி துர்கா பரமேஸ்வரி விரதம்ங்கிறது வியாழக்கிழமையில இருக்கிறது விசேஷம். குரு பலனை கொண்டு வரும், நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு குரு. அந்த குரு உங்களுக்கு சாதகமாகணும்னா வியாழக்கிழமையில துர்க்கையை வணங்கணும். அது எப்படி வணங்கணும் அப்படின்னு நிறைய நடைமுறை இருக்கு. எளிமையா பாத்தீங்கன்னா 12 1:30 மணி இந்த லஞ்ச் பிரேக், நீங்க இருக்கிற அலுவலகத்திலயோ வீட்லயோ துர்க்கையை நினைத்து துர்க்கைக்கான ஸ்லோகங்கள் 4 வரி சொல்லலாம். முகம் கழுவிட்டு கூட சொல்லுங்க. ஆபீஸ்ல குளிக்க முடியலன்னு சொல்லாதீங்க, ஒரு முகம் கழுவிட்டு ஒரு விபூதி வச்சு இங்க கையில, அந்த அலுவலகத்துல விபூதி வைக்க அனுமதி இல்லைன்னா கூட உங்க ஒப்பனை அறை ரெஸ்ட் ரூம் இருக்கும், அங்க போய் ஒரு விபூதி வச்சுட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் மனசார வேண்டுங்க. வேண்டிட்டு ஒரு 1 மணி நேரம் அந்த லஞ்ச் பிரேக்கில் துர்க்கையை மனசுல நினைச்சுக்கோங்க. துர்க்கை மந்திரத்தை சொல்லுங்க. துர்க்கையை அந்த 1:30 3 விளக்கு வீட்டில் இருந்தா போட சொல்லுங்க, இல்லை உங்க மனைவியை போட சொல்லுங்க. முடியாதவங்க மாலையில 7 8 மணிக்குள்ள போடலாம். அலுவலகம் முடிச்சுட்டு வந்து வியாழக்கிழமை நைட்டு 7 to 8 துர்க்கைக்கு விளக்கு போடலாம். இது 2வது வழிபாடு இந்த ஆண்டுக்கு. முதல்ல பைரவர், 2வது துர்கா, 3வது ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயரை மன உறுதி, மன சஞ்சலங்கள் இல்லாம தைரியத்தை கொடுன்னு சொல்லி வணங்கலாம். மூல நட்சத்திரத்தை தொடங்கி வரக்கூடிய 5 நாட்கள் மாதம் அவிட்டம் வரை அவரை வணங்கலாம். இந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் வணங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை எப்பவும் வணங்கணும். அது ஸ்டாண்டர்ட். எந்த தெய்வத்தை வணங்குறீங்கனாலும் பிள்ளையாரை நீங்க வணங்கிடணும். இப்படி இந்த வருடத்துக்கான இந்த முப்பெரும் தெய்வங்களை பராபவ ஆண்டு பூரா நம்ம வணங்கிட்டு வந்தாலே நமக்கு உலகியல் சார்ந்த இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்ல இந்த உலகியல் சார்ந்த துன்பங்கள் நம்ம பகுதியில கம்மியா இருக்கும். சுயநலமா இல்லை, அது வேற வழி கிடையாது. உலகம் முழுவதையும் காப்பாத்துன்னு கேட்க முடியாது. ஒரு படகுல 4 பேரை தான் காப்பாற்ற முடியும். லைஃப் போட் இருக்குன்னா என்ன பண்றோம்? ஒரு கர்ப்பிணி, குழந்தைங்க, வயதானவங்க, முடியாதவங்களுக்கு லைஃப் போட்டு கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ரையாரிட்டி. அந்த மாதிரி என் பகுதியாவது, என்னையாவது
என் சார்ந்தவரையாவது நல்லபடியா வைன்னு கேட்கலாம். நிச்சயமா சாமி. இந்த சரஸ்வதியை பத்தியும் பேசிட்டு இருந்தோம் சார். சரஸ்வதி ம். ஞானம். நீங்க சரஸ்வதி பத்தினா என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சாமி, ஞானம் இருந்தா தானே நம்மளுக்கு அடுத்து பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா. வரும். ம். இப்ப நமக்கு எல்லாருக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அகத்தியர்ட்ட நான் வந்தபோது என்ன கேட்டேன்னா, கல்வியா, செல்வமா, வீரமா? ஓ, நீங்களே கேட்டீங்க. ஆமா அப்படின்னு கேட்டோம். கல்வி அப்படின்னா சரஸ்வதி, செல்வம்னா லட்சுமி. லக்ஷ்மி, ம். வீரம் சொன்னா துர்கா பரமேஸ்வரி. அவர் சொன்னார், இது மூணையும் சேர்த்து நாலாவது ஒண்ணு வேணும், ஞானம்னு ஒண்ணு வேணும். இந்த கல்வியை கையால, இந்த செல்வத்தை கையால, இந்த வீரத்தை கையால உன்கிட்ட ஞானம் இருக்கணும், டெக்னிக். இதை மூணையும் உங்கள்கிட்ட பயன்படுத்த, படிப்பு இருக்கும், படிப்பை பயன்படுத்த தெரியாது. அடுத்தது உங்கள்கிட்ட செல்வம் இருக்கு, சரியா செலவழிக்க தெரியாது. வீரம் இருக்கும், எங்க காட்டணும்னு தெரியாது, அல்லது வீரத்தை காட்டக்கூடாத இடங்கள் இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த சுய அறிவு, எதை எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா அது நாலாவது ஞானம். இது மூணையும் நாளையும் சேர்க்கக்கூடியது ஞான சரஸ்வதி. சென்னையில இருக்கிறவங்க கோயம்பேட்டில் இருக்கிற சரஸ்வதி ஞான சரஸ்வதி, அவளை போய் வணங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, திருமணஞ்சேரி பக்கத்துல, அங்க இருக்கிற சரஸ்வதி ஞான சரஸ்வதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடியலூர், திருக்கொடியலூர் அப்படின்னு கூடியலூர்னு ஒரு ஊர், அதாவது ரிஷி அவருடைய மனைவியோட கூடி அங்க பல ஞானங்களை அடைந்தார், கூடியலூர். அதே மாதிரி சூரிய பகவானுக்கே குழந்தை இல்லாம இருந்துதான், சூரியன் அங்க போய் வழிபட்டதுனால குழந்தை பிறந்துதான். யமன் மற்றும் சனி பகவான் பிறந்த ஊர் அது. அங்க இருக்கக்கூடிய 3 பைரவர், 6 லிங்கம், அங்க இருக்கிற சரஸ்வதி விசேஷம். அந்த மாதிரி பல ஆலயங்கள் பட்டியல் போடலாம், நிறைய இருக்கு. சரஸ்வதியை வணங்கணும். இந்த சரஸ்வதிக்கான சிறப்பான தலங்களை கண்டுபிடிச்சு அந்த தலங்கள்ல போய் நம்ம வணங்கலாம். அருகாமையில் இருக்கிற கோயில்ல போய் வணங்கலாம். சகலகலாவல்லி மாலைன்னு தமிழ்லயே அழகான ஒரு பதிகம் இருக்கு. அது அது யார் எழுதினதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர்ல முருகனை வேண்டி பேச்சை பெற்றார் அவர், குமரகுருபரர். இந்த குமரகுருபரர் எழுதின அந்த பதிகம் அது. அதை படிக்கும்போது ஞானம் நமக்கு இன்னும் தெளிவை கொடுக்கும். கல்வியை பயன்படுத்த தெரியும், செல்வத்தை பயன்படுத்த தெரியும், வீரத்தை பயன்படுத்த தெரியும். அதெல்லாம் அந்த மாதிரி சரஸ்வதி. அது இப்போ நாம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த பைரவர், இந்த வீரத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய மூர்த்தி, அதோடு சேர்த்து நாம் அன்றாடம் வழங்கக்கூடிய அந்த துர்கா பரமேஸ்வரி, இந்த 3 பேரையும் கொடுக்கக்கூடிய பலனை எடுக்க சரஸ்வதியும் சேர்த்து இந்த ஆண்டுல வணங்கணும். நிச்சயமா. நீங்க ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு கிழமை சொன்னீங்க. இப்ப சரஸ்வதியை வழிபடுறதா இருந்தா, நான் வீட்டுல இருந்து வழிபடுறேன் சரஸ்வதியை, 2 விளக்கு ஏற்றி வச்சு நீங்க சொன்ன மாதிரி வழிபடுறேன், எந்த கிழமையில தொடங்கும்? திங்கக்கிழமை ரொம்ப விசேஷம் சரஸ்வதிக்கு. வெண்ணிற ஆடைகள், வெண்ணிற பூக்கள் உடைய சேலைகள் அணியலாம். வெளிர் நில ஆடைகள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தாமரை பூ பிடிக்கும். எளிமையான வெண்ணிற உணவுப் பொருட்கள் வைத்து அவளுக்கு செய்யலாம். தயிர் சாதம் வைக்கலாம், வெண்ணிற கல்கண்டு சாதம் வைக்கலாம், இல்லையா பால் வச்சு நிவேதனம் பண்ணலாம். ஒண்ணுமே இல்லைன்னா கல்கண்டு வச்சு கூட நிவேதனம் பண்ணலாம். சரி, மந்திரம் சொல்லணுமானா நிறைய தமிழ் பதிகங்கள் இருக்கு, அல்லது சரஸ்வதி காயத்ரி இருக்கு, சொல்லலாம். கூத்தனூர் மட்டும்தான் சரஸ்வதின்னு இல்லை, நிறைய சரஸ்வதி இருக்கு. காலத்துக்கு தகுந்த நமக்கான வழிமுறைகளை கொடுக்கக்கூடிய பல்வேறு சரஸ்வதியின் வடிவங்கள் தமிழகத்திலே இருக்கு. உதாரணமா திருச்சியில இருக்கக்கூடிய உத்தமர் கோயில்ல இருக்கிற சரஸ்வதி ரொம்ப வீரியமா மஞ்சள் கொடுப்பாங்க அங்க பிரசாதமா. அந்த மஞ்சளை துளி அளவு நம்ம வீட்டுல எடுத்துட்டு வந்து நிழல்ல உணர்த்தி வச்சுக்கணும். ஏன்னா ஈர மஞ்சள், அதை நிழல்ல உணர்த்தி ஒரு வாழை இலையில கட்டி பரன்ல வச்சிங்கன்னா 4 நாள்ல அது சுருண்டு போயிடும், கெட்டு போகாது, ஃபெர்மெண்டேஷன் ஆகாது, பூஞ்சனம் பிடிக்காது. அதை இத்துணூண்டு நம்ம ஜலத்துல போட்டு சாப்பிடலாம், அல்லது தரிச்சுக்கலாம், நெத்தியில தரிச்சிட்டு வரலாம், அல்லது பொடி மஞ்சள் அங்க கொடுத்து சமர்ப்பிச்சு வாங்கினது கூட டெய்லி மஞ்சள் இட்டுட்டு வரலாம். இந்த உத்தமர் கோயில் திருச்சி கிட்ட இருக்கு. இந்த உத்தமர் கோயில்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு எப்பவுமே அங்க மஞ்சள் பிரசாதம் கொடுப்பாங்க. அதை எடுத்து நிழல்ல உணர்த்தி எடுத்து நம்ம சிறிதளவு உள்ளுக்கு எடுத்துக்கலாம், அல்லது உலர்ந்த மஞ்சள் தூள் அங்க சமர்ப்பித்து வாங்கி கூட தினமும் திலகமா இட்டுக்கலாம். இதுவும் நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும். பாத்தீங்கன்னா சில அரசியல்வாதிகள்லாம் சில பொட்டுகள் வைத்து சில பிரபல்யம் ஆயிருக்கு. இதெல்லாம் காலகாலமா இருந்தது தான். இந்த அரகஜா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 5 விதமான மூலிகைகளை கொண்டு தயாரித்த மை. இந்த மையை நம்ம திருச்செந்தூர்ல எப்பவுமே கொடுக்குறாங்க. நீங்க போனீங்களா திருச்செந்தூர்ல அந்த அர்ச்சகர்களை பட்டர்களை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, இல்லை இப்போ நாட்டு மருந்து கடையில கூட கிடைக்குது. அதை வாங்கி ஏதாவது ஒரு தெய்வ மூர்த்தத்துக்கு ஒரு இணுக்கு அவங்களுக்கு மேல சாத்த சொல்லி, திருப்ப பொட்டு மாதிரி வைக்க சொல்லி, திரும்ப அந்த நம்ம வச்சிருக்கிற அந்த குடுவையில வச்சு வாங்கிட்டா கூட அதையும் நம்ம தினமும் வைக்கலாம். அந்த மாதிரி அந்த திலகங்களுக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு பலன் இருக்கு. இந்த மஞ்சள்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், குரு. இந்த உத்தமர் கோயில் பார்த்தீங்கன்னா குருஸ்தலம், அதுவும் வைணவ தலத்துல ஒரு குருஸ்தலம். அதனால அந்த இடத்தில் நாம் சரஸ்வதியை வணங்கும் போது சரஸ்வதி ஞானம் பிளஸ் குருவோட அனுகிரகமும் கிடைக்கும். நம்ம சரஸ்வதியை பத்தி பேசிட்டோம், கிட்டத்தட்ட எந்த தெய்வத்தை வழிபடணும் பேசி. சனினால பல தொந்தரவு வந்துட்டு இருக்கு. கண்டச்சனி, பாதகச்சனி, இதெல்லாம் பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு. கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும். இதோட பாதிப்பு நீங்க என்ன செய்யணும் சார்? பொதுவா சனி ஒரு நியாயஸ்தன். சனி எப்பவுமே நியாயமான பலன்களை மட்டும்தான் கொடுப்பார். நான் என்ன பண்ணியிருக்கணும் அதற்கானதை பாகுபாடு இல்லாம கொடுப்பார், கொஞ்சம் பொறுமையா கொடுப்பார். அதனால அவருக்கு மந்தன் ஒரு பேர் உண்டு.
ஏன்னா எதை செய்தாலும் அவர் ஒரு சீரான நிலைமையில் தான் படப்படம் செய்ய மாட்டார். இப்போ அந்த சனி பாதிப்பில் குறையறதுக்கு அப்படின்னா நம்ம சனி எந்த விதத்தில் பாதிப்பு இருக்குங்கிறது அந்த மாதிரி ஆலயங்களை தேர்ந்தெடுத்து போகணும். ஒரு உதாரணம், வியாபார தொந்தரவுகள் அதிகமாக, வியாபாரத்தில் முடக்கம், வியாபாரம் மேம்பாடு வரல, அபிவிருத்தியே இல்லை, ஸ்டாக்னண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா விலங்குளம் அப்படின்னு ஒரு ஊர், விலங்குளம், விலங்கு குளம், அது விலங்குளம்னு மருவிடுச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு அந்த ஆலயம். அங்கே இருக்கிற சனீஸ்வரர் பிரகத் மகா சனீஸ்வரர். பிரகத்னாலே உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் பெரிய பெருமாள். அதே மாதிரி இங்க சனி சிறிய மூர்த்தம், வலிய பலனை தரக்கூடியவர். அங்க அம்பாள் பேர் அபிவிருத்தி நாயகி, சுவாமி பேரு அக்ஷயபுரீஸ்வரர். அங்க போய் வணங்கலாம். கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பாத சனியின் பாதிப்புகள் நீங்க நாம குடவாசல் கிட்டக்க, நன்னிலம் கிட்ட இருக்கக்கூடிய ஆலயங்கள் 2-3 இருக்கு. ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா அச்சுதமங்கலம்னு ஒரு ஆலயம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த திருக்கொடியலூர் கூட அந்த பூந்தோட்டம் பக்கத்துல இருக்கு. சனி பால சனியா இருக்கார். ஒரு ஆலயத்துல சனி பகவானுக்கு நெற்றியிலேருந்து அம்பாள் தன்னுடைய நெற்றிக்கண் திறந்து அதுலேருந்து ஒரு ஒளியை எடுத்து லிங்கம் கொடுத்து அங்க சனி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சனி பூஜை பண்ணக்கூடிய அந்த, அதாவது சனீஸ்வர பகவான் சன்னதிலேயே சனி பூஜிக்கக்கூடிய லிங்கம் இருக்கும். வில் அம்போட சனி இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கு. இப்படி எல்லாமே இப்போ வில் அம்புனாலே சரி, தனுசு உங்களுக்கு இந்த மாதிரி சில சூட்சமங்கள் கொண்டு பிரஷாபந்தனம் பண்ணப்பட்ட சனி ஆலயங்களை கண்டுபிடிச்சு அங்க போய் நம்ம உங்களுக்கான காலகட்டத்துக்கு எந்த சனி பொருந்துமோ, பொது சனிகளை தாண்டி அந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது மனோபலம் கூடும். நல்லா கவனிச்சிங்கன்னா நல்ல ஒரு இறை வழிபாடும் சித்த மார்க்கத்திலையும் இருக்கக்கூடியவங்களுக்கு 7.5 சனி பலமா இருக்கும், நல்லது கொடுக்கும். 7.5 சனியே ஃபேவரா இருக்கும். அவங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அப்பதான் கார் வாங்கி நம்பாங்க, வீடு வாங்கி நம்பாங்க. 7.5 சனியில தான் நான் புதிய தொழில் தொடங்கின நிறைய பணம் சேர்ந்ததுபாங்க. இப்போ எதையுமே நமக்கு பாதகத்தையும் சாதகமா மாற்ற கற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி இந்த ஆண்டுக்கு அவர் சொன்ன மாதிரி சுயமாவும் நம்ம சனியை சரி செய்து கொள்ளக்கூடிய ஆலயங்கள் இருக்கு. அந்த ஆலயங்களை கண்டுபிடிச்சு அந்த ஆலயங்களுக்கு போகலாம். இப்போ இந்த சனி பகவானை பல்வேறு இடங்களில் பல்வேறு பலன்களை கொடுக்கக்கூடியவர்னா, இப்போ சொன்ன மாதிரி இந்த அனுகிரகம் வேணும்னா இந்த விலங்கு குலம், இந்த மாதிரி 7.5 சனி பாதிப்பு அப்படின்னு இருக்கிறவங்க அவங்க போக வேண்டியது சோழபுரம்ங்கிற ஆலயத்துல சனி பகவானை வழங்கும்போது 7.5 சனியோட பாதிப்பு. நீங்க சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஜென்மசனி இருக்கவங்க, ஜென்மசனி மீனராசிக்காரவங்க அங்க போய் வழிபடணும். ஆமா, 7.5 சனி பகவானுடைய தன்மை இருக்குன்னா அங்க போகணும். இப்போ அதே பார்த்தீங்கன்னா கண்டக சனி, பாத சனினா போழக்குடி. இந்த போழக்குடிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த துர்க்கை ரொம்ப விசேஷம் அந்த கோயிலில். அந்த ஆலயத்தில் நாம் கண்டக சனிக்கான நிவர்த்திக்காக அங்கே சனி பகவானை வணங்கும் போது அது நம்ம கண்டக சனி, பாத சனியோட பாதிப்புகளை குறைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்கொடியலூர், அங்கே பாலசனியாக இருக்கார். இப்படி ஒரு பாலசனி, அதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா அது எந்த விதமான சனி தோஷங்களாகவும் நிவர்த்தி கொடுக்கக்கூடியது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருக்கொடியலூர் தளத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய குழந்தைகள் வேணும் தவம் இருந்து குழந்தை பெற்றதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கான ஆலயமும் அதுதான். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா சாமி, நீங்க சொல்றீங்க இந்த சனி நாள் வரும் பிரச்சனைகளை இந்தந்த தளத்துக்கு போய் வழிபாடு பண்ணா ஆமா நாள் நிவர்த்தி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றீங்க. பார்க்கும் உறவுகள் கண்டிப்பா அந்த கோயில் போய் பலன் அடைஞ்சிருவாங்க. சரி, இப்போ குருவினால் கிடைக்கும் பலன்கள், குருவினால் கிடைக்கும் பலன்கள்னு பார்த்தா, குரு அப்படின்னு சொல்றவர் முதல்ல நமக்கு குருவை தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுக்கு இந்த ஆண்டு நம்ம இந்த ஆண்டை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? ஆமா, பராபவ. இந்த பராபவ ஆண்டுல குரு யாருன்னு கேட்கறவங்க, என்னுடைய சித்த பெருமான் யாரை ஃபாலோ பண்ணணும், எனக்கான குரு யாரு, எனக்கான வழிகாட்டி யாருங்கிறவங்க இந்த ஆண்டுல தேடலாம். தேடினா அவங்களுக்கு சுலபமா அந்த குரு வசப்படுவார். எப்படி தேடுறது சாமி? தேடுறதுங்கிறது முதல்ல இறைவன்கிட்ட எனக்கான தெளிவை கொடு, ஞானத்தை கொடு, எனக்கு வழிகாட்டி ஒருத்தரை காமினா. வாத்தியாரை நியமிக்க முடியாது. ஒரு ஸ்கூல்ல போயிட்டு எனக்கு ஸ்கூல்ல வாத்தியார் நிலேருந்து வாத்தியாரை நியமிச்சேன்னு சொல்ல முடியாது. ஆனா வாத்தியார் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். குரு சிஷியன்னாலே உன்னை சிஷியனா எடுத்துக்கிட்டேன்னு குரு நம்மளை தேர்ந்தெடுக்கும். இந்த குரு நம்மளை அடையாளம் காணணும்னாலே நம்ம தர்மங்கள் தான் அவருக்கு அடையாளம் காட்டும். இப்போ நம்ம செய்யக்கூடிய நித்தியமா செய்யக்கூடிய சிறு சிறு தர்மம்னு ஒன்று எடுத்தோன்னா பணம் செலவு வச்சு சாப்பாடு போடணும், அன்னதானம் போடணும், அன்னதானம் அப்படிலாம் இல்லை. ஒரு கைப்பிடி குருணை பறவைகளுக்கு வைக்கலாம், ஒரு கைப்பிடி தானியங்கள் அல்லது ரவையை சர்க்கரை கலந்து எறும்புகளுக்கு வைக்கலாம், பறவைகளுக்கு நீர் வைக்கலாம், எளியவங்களுக்கு ஏதாவது சாலையை கிடக்க உதவலாம். ஒரு என்ன விதமான உதவிகள் நம்ம செய்யறோமோ அந்த உதவிகளோட பலன் நமக்கு குருவை நம்மிடம் அடையாளம் காட்டும். இந்த குருவை இந்த வருடம் தேடணும்னா என்ன மனதுல தேடுறது. இது வரைக்கும் நம்ம வாய் விட்டு கேட்டுட்டு இருந்தோம், இல்லை ஜோதிடத்தை போய் கேட்டோம் என் குரு யாரு அப்படின்னு. இந்த இறைவன்கிட்ட இந்த வருடம் கேட்கலாம், நம்ம இஷ்ட தெய்வத்திட்ட கேட்கலாம், எனக்கு ஒரு குருவை கொடு, நியமித்தோடு, அந்த குரு எனக்கு என் வாழ்க்கையை பூரா எனக்கு வழிகாட்டணும்னு கேட்டால் நம் குருவை நாம் அடையாளம் காணலாம். குருவுக்கு நம்ம அடையாளம் தெரியும், குரு நம்மளை அணுக முடியும். நம்மளுடைய காலகட்டங்களை கடந்து குரு உதவ நமக்கு வர முடியும். ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு போறேன். ஒரு காலகட்டத்தில் மச்ச முனியே
இந்த உலகியல் துன்பங்கள்ல மாட்டிக்கிட்டு ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டாராம். ஆனா அவர் சிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாராம், கோரக்கத்தை சொல்லிட்டு போனாராம், நான் உலகியல் துன்பங்கள்ல மாட்டிடுவேன், எனக்கு எல்லாம் மறந்து போயிடும், நீ என்னை வந்து அந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் கூப்பிட்டேன்னா நான் உனக்கு நான் யாருங்கிறத நான் உணர்ந்து, அதாவது நான் தான் மச்சமுனிங்கிறத உணர்ந்து நான் திரும்பி வந்துருவேன்னு சொன்னாராம். அப்போ சித்த பெருமக்களுக்கே அந்த மாதிரி ஒரு மதிமயக்கம் வரும், அல்லது இந்த உலகையில் அவங்க மாட்டிப்பாங்கன்னா நாமெல்லாம் மனிதர்கள் தானே, அல்ல என்ன பிறப்புல யாரா இருந்தோமோ, என்ன புண்ணியம் பண்ணுமோ, என்ன பாவம் பண்ணுமோ. இப்போ இந்த ஒரு மனிதன் ஒரு ஆலயத்தை முழுமையா எழுப்புறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருக்கான், தர்மகர்த்தவா இருக்கான், கோயில் ட்ரஸ்டியா இருக்கான், அல்லது அந்த ஊர்ல வசூல் பண்ணி அதை நிர்வகிக்கக்கூடியவனா இருக்கான். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்குதுனாலே பூர்வத்துல அவன் ராஜா, போன பிறவியில அவர் ராஜாவா இருந்தாதான் இந்த பிறவியில அவன் ஒரு ஆலயத்துல ஒரு செங்கலாக தூக்கி வைக்க முடியும், அவனால் அந்த ஆலயம் கட்டும் பணியில் அவனை ஈடுபடுத்திக்க முடியும். பூர்வ புண்ணியம். இந்த மாதிரி இந்த பூர்வ புண்ணியங்களை நாம் இடம் கண்டு கொண்டால் குரு இந்த வருடம் நம்மிடம் வந்து சேர்வார். குரு வந்தாலே குரு நமக்கு தெளிவை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், வழிகாட்டுதலை கொடுப்பார். குரு எப்பவுமே கைட் பண்ணுவார். நாம் அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஆலயங்களுக்கு போய் வழிபடுறதுன்னு நான் ஒரு பட்டியல் சொன்னா கூட, எனக்கு என் குரு சொன்னது என்னன்னா, மனம்தான் முதல் ஆலயம், இல்லம் தான் உனக்கான அதுக்கான இடம். நம்ம இல்லத்திலேயே வழிபடுவதன் மூலியமாவே இந்த சனியாகட்டும், இந்த குருவாகட்டும், எந்த கிரகங்களையும் நாம் வழிக்கு கொண்டு வர முடியும். அது நம்ம எளிமையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வியாழக்கிழமையில துர்க்கை விரதம் இருக்கிறது, சனிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையில பைரவருக்கு விளக்கிடுறது, ஒரு மாதத்தில் 5 நாட்கள் இரவு உணவை தவிர்த்து விரதம் இருந்து ஆஞ்சநேயரையும் விநாயகனையும் வணங்கும் போது கிரகம் சார்ந்த பாதிப்புகளை குறைச்சிக்கிறதுன்னு நம்ம எது வேணாலும் செய்யலாம், வீட்டில இருந்தும் செய்யலாம். இந்த வருடம் இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் 12 ராசிக்கு நல்லா இருக்கு. நீங்க 12 ராசிக்குமே எல்லாருக்குமே இந்த வருடம் பாத்தீங்கன்னா குரு எந்த ராசிக்கும் கெடுதல் பண்ண முடியாத ஒரு கடகத்துக்கு வர, இந்த கடகத்துல வரும்போது அவரு நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார். நாமளா ஏதாவது பூர்வமா பாவ புண்ணியங்கள் கணக்கு வச்சிருந்தாதான் குரு நம்ம தண்டிப்பாரே தவிர, குரு இந்த தடவை அதிகமா மன்னிப்பு கொடுக்க தயாரா இருப்பார், வாய்ப்பு கொடுக்க தயாரா இருப்பார், உதவ தயாரா இருப்பார். நம்முடைய துன்பங்களை, நாம் செய்த கர்மங்களை உணர்ந்து குருவே எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கம்மியா கொடுன்னு கேட்டா அதிகமா உதவக்கூடிய காலகட்டம் இது இந்த கடகத்துல இருக்கிறது. யமுனா நதி தீர்த்தம் சொல்லக்கூடிய தீர்த்த நீராடல் விசேஷம். இந்த வருடம் பூராவே யமுனையில போய் தீர்த்தம் ஒரு நீராடல் பண்ணி ஒரு முங்கு போட்டு வரலாம் யமுனை நதிக்கரையில. அது நமக்கு அந்த பலனை தரும். இந்த வருடம் நாம் குருவை அதிகமா என்னுடைய பாவங்களுக்கு நான் தான் காரணம், என் துன்பங்களுக்கு நான் தான் காரணம், நான் பண்ணதுக்கான வினையை தான் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட அட்மிட் பண்ணாலே, ஒப்புக்கொண்டாலே அவர் நமக்கு உதவுவார். 12 ராசிக்கும் ஃபேவர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரு. அப்படின்னா என்னன்னா 12 ராசிகளையும் கடுமை காட்ட மாட்டார். இந்த கடுமை கூட ஒரு சாஃப்டா இருக்கும், ஒரு ரொம்ப சிரமப்படுத்தக்கூடியதெல்லாம் இருக்காது. அதனால எல்லாருக்குமே முடிஞ்ச அளவு வாய்ப்பு கொடுப்பாரு இந்த 2.5 ஆண்டும். அதனால நாம அந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய சுய ஜாதகம், சுய கட்டுப்பாடு, நாம் செய்யும் கர்மங்கள், நித்தியப்படி வாழ்க்கை, நான் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு எனக்கு குரு ஃபேவர் ஆகணும், சுக்கிரன் ஃபேவர் ஆகணும் அப்படின்லாம் கேட்டா எப்படி இருக்க முடியும்? இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த 4 நாட்கள், இது எப்போ ஒளிபரப்பாக போகுதுன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன், இந்த வைகாசி மாத இறுதியில வெறும் கண்ணாலேயே குரு சுக்கிரன் சேர்க்கையை நம்ம பார்க்க முடியும். இப்ப நடந்துட்டு இருக்கு. இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் தெரியறாரு. Facebookல கூட 2-3 பதிவு. ஆமா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு முக்கோண கோணத்துல செவ்வாயும் தெரியறாரு. அப்ப அந்த 3 கிரகத்தையும் நாம் பார்க்க முடியும் போது, அந்த 3 கிரகங்களும் ஒரு இடத்துல வரும்போது, அவங்க எங்க வேணாலும் இருக்கட்டும், யார இப்ப நீங்க உங்களுக்கு உங்க எதிரிய கூட, நம்ம தமிழர் எல்லாம் ஒரு பண்பாடு உண்டு, எதிரி கூட வீட்டுக்குள்ள வந்துட்டா அழைச்சு உட்கார வச்சு மதிப்பு கொடுத்து பேசுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கிரகங்களும் அப்படிதான், அதுக்குரிய மரியாதையை கொடுத்துட்டா கடுமையை குறைச்சிக்கும். இது அதோட சேருது, அவங்க இவங்களோட சேர்றாங்க, இந்த பார்வை கெடுதல், அந்த பார்வை கெடுதல். நம்ம பார்வை நல்லா இருந்தா அவங்க பார்வையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி 12 ராசி கட்டத்தையும் அடித்தளமாக வைத்து ஒரு குரு இருக்கான்னு சொல்லி 12 ராசிகளும் ஒரு